ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இன்னொரு வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு என்னோட ஃப்ரெண்டு வந்து என்னோட தம்பியோட ஃப்ரெண்டு வந்து ஒரு மொபைல் வந்து வேணும்னு சொல்லி கேட்டிருந்தான். ஸோ அண்ணன் ஒரு 12,000 13,000க்குள்ள ஒரு நல்ல ஃபோன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். சரி, நம்ம இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக வந்து 13,000க்குள்ள என்ன ஃபோன் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது சின்ன ஒரு சர்ச் மாதிரி பண்ணி ஒரு 3 மொபைல்ஸ் வந்து நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த 3 மொபைல்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரியல்மிலேருந்து நார்சோ 5A 50A சாரி, அந்த மொபைல் வந்து அது வந்து ஒரு 11,000 ருபீஸ் 500 அந்த ரேஞ்சில் இருக்குது அந்த ஃபோனு. ஸோ அடுத்தால நான் இன்னும் ஃபில்டர் பண்ணது வந்து போக்கோ M3 ப்ரோ அப்படின்னு ஒரு 5G மொபைல் ஒன்று ஃபில்டர் பண்ணேன். ஸோ அது வந்து 12,500 ருபீஸ். நான் கரண்டாக ஆக்சுவலாக ஒரு 2 டேஸுக்கு முன்னாடி, அதாவது ஏப்ரல் 30 அந்த டைமில் நான் வந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ அந்த டைமில் வந்து 12,500 ருபீஸ் இருந்துச்சு. அப்புறம் ரெட்மியிலேருந்து ரெட்மி நோட் 11 அப்படிங்கிற ஒரு மொபைலையும் நான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். பட் இது வந்து கொஞ்சம் பட்ஜெட்லேருந்து கொஞ்சம் தாண்டி இருந்துச்சு. என்னென்னா 13,000 தான் பட்ஜெட், இது வந்து 13,500, ஒரு 500 ருபீஸ் எக்ஸ்ட்ரா, பட் நல்ல மொபைல். ஸோ இதுதான் வந்து என்னோட இனிஷியலாக நான் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க ஒரு 3 ஃபோன். ஸோ இதில் நான் வந்து என்ன மொபைல் சூஸ் பண்ணேங்கிறத நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன மொபைல் வாங்கியிருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யார் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுறேன். ஸோ இந்த 3 மொபைலில் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட நீடுக்கு என்னென்ன, இந்த 3மே நல்ல மொபைல்ஸ் தான், அதில் எந்த குறையுமே இல்லை. ஸோ பட் ஆனால் நான் என்னோட நீடுக்கு, அதாவது என்னோட ஃப்ரெண்ட் அவங்களோட நீடு என்னங்கிறத நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவங்களோட நீடுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு மொபைலில் சூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சைடில் வச்சுருக்கேன். ஸோ அந்த மொபைல் வந்து நான் ஏன் சூஸ் பண்ணேங்கிற காரணத்தை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு மொபைல், இந்த 3 மொபைலோட ஸ்பெக்ஸ்லையும் நான் வந்து நான் ஸ்க்ரீனில் நான் போடுறேன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் இப்போ நான் வந்து என்னோட ப்ரிஃபரன்ஸ் படி தான் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு மேபி வேறு மொபைல்ஸ் பிடிக்கலாம். ஸோ இந்த 3 மொபைல்ஸோட ஸ்பெக்ஸையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதில் நான் வாங்கின மொபைல் என்னதுன்னா, ஓகே ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து போக்கோவில் M3 ப்ரோ, இந்த மொபைல் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது ஏன் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற காரணத்தை நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ரியல்மி நார்சோவில் 50A அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 11,000 ருபீஸ் 500 ருபீஸ். ஸோ அதனால் 11,500 ரூபாய் அந்த ஃபோன். ஸோ அந்த 11,500 ரூபாய்க்கு வந்து அவங்க வந்து 4GB ரேம் கொடுக்குறாங்க, 128GB இன்டர்னல் மெமரி கொடுக்குறாங்க. நீங்கள் மெமரி கார்டு கூட போட்டு ஆல்மோஸ்ட் 256GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து ஒரு 6.5 இன்ச்சு வந்து ஒரு நார்மல் தான், எல்சிடி டிஸ்பிளே தான், அது ஒரு AMOLED கிடையாது. 4 கேமரா இருக்கிறாங்க, 50 MP மெகாபிக்சல். ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நான் ஃபுல் டீட்டெயிலாக கோத்ரூ பண்ணல, ஸோ அதை இக்னோர் பண்ணியிருக்கேன். பேட்டரியும் ஒரு 6000 mAh இருக்குது. ஸோ இதில் என்ன பிரச்சனைன்னா, அதாவது ரியல்மி நார்சோவில் நான் ஏன் அது வாங்கலைன்னா, அது வந்து வாட்டர் ட்ராப் டிசைன். முன்னாடி அந்த இப்போலாம் வந்து பஞ்ச் ஹோல் டிசைனில் எல்லாமே வந்துட்டாங்க. ஈவன் தோ பட்ஜெட் ஃபோன்லேயுமே நல்லா பஞ்ச் ஹோல் போட்டு நீட்டாக பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க இன்னும் வாட்டர் ட்ராப் டிசைன்லேயே இருக்கிறாங்க, அது எனக்கு பிடிக்கல. ஸோ அடுத்தாவது வந்து அது வந்து AMOLED டிஸ்பிளே கிடையாது. ஸோ அதனால் அதுவும் எனக்கு வேண்டான்னு தோணுச்சுது. அப்புறம் முக்கியமான காரணம் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் எப்படியும் இந்தியாவில் இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸில் வந்து 5G வந்துடும். ஸோ ஆனால் அது 5G சப்போர்ட் பண்ணுற மொபைல் கிடையாது, மாடலும் இல்லை. ஸோ அதனால் ரியல்மி நார்சோவை நான் இக்னோர் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தால வந்து கொஞ்சம் டஃப் காம்படிஷனாக இருந்துச்சு. ஏன்னா ரெட்மி நோட் 11லையும் நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் இருந்துச்சு கம்பேர்ட் டு போக்கோ M3யும். ஸோ ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் கேட்டகரியில் தான். பட் நான் என்ன ஆஸ்பெக்டில் வந்து ரெட்மி 11 வேண்டான்னு டிசைட் பண்ணேன்னா, அதுவும் பேஸ் வேரியண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 4GB இருந்து 64GB இன்டர்னல் மெமரி தான் அதுவும் இருந்துச்சு. இந்த ஃபோனும் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. பட் ஆனால் நான் வாங்கின நேரத்தில் வந்து ஒரு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் 30 டைமில் ஏதோ ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. 6GB 128GBA 12,500 தான் போட்டிருந்தாங்க. ஸோ அது எனக்கு இது ஒரு பெஸ்ட் பையாக தோணுச்சு. அதுவும் இல்லாமல் இதுவும் 90Hz டிஸ்பிளே, இது உங்களுக்கு AMOLED இல்லை. நான் இது AMOLED வந்து ஒரு கன்சர்னாக சொல்லியிருந்தேன். பட் இந்த ஃபோனில் அது மட்டும்தான் ஒரு கானாக இருந்துச்சு. பட் நல்ல டிஸ்பிளே தான், நல்லா அழகாக இருக்குது. ஸோ
இந்த ஒரு டக்குன்னு பார்த்தா அது ஒரு AMOLED அது ஒரு குறை இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால இதை நான் கன்சிடர் பண்ணேன். முக்கியமான நீடு இது 6 GB ரேம் இருக்கு, 128 GB இன்டர்னல் மெமரி இருக்கு. அப்புறம் இது வந்து 5G கனெக்டிவிட்டி. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ என்ன இம்ப்ரெஸ் பண்ணது வந்து 5G மாடம் இருக்கு, 6 GB ரேம், 128 GB மெமரி. ஸோ பேட்டரிஸ் வந்து பேட்டரிஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே 5000 mAh பேட்டரி தான். ஸோ இது 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். ஸோ 48 மெயின் கேமரா வந்து 48 மெகா பிக்சல். ஸோ அந்த பாக்ஸையும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி நான் காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் இந்த. ஆனால் இப்போ நான் ஆக்சுவலாக இன்றைக்கி நான் செக் பண்ணி பார்த்தேன், இதோட ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 15,000க்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இதில் வந்து 4GB வேரியண்ட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் ஆனால் இந்த 6GB 128GB வந்து நீ உங்களால் ஒரு 13,000க்குள்ள வாங்க முடிஞ்சிச்சுன்னா நீ கண்டிப்பாக இதே வாங்க, அதான் ஒர்த்துன்னே சொல்லுவேன். இல்லை 15,000 மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் ரெட்மி 11 வாங்கலாம். ஏன்னா அதில் AMOLED டிஸ்பிளே இருக்குது, கேமரா நல்லாயிருக்கும். இதுவும் கேமரா பெஸ்ட்டு தான், பட் அது இதோட கொஞ்சம் ஒரு லெவல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் டிசைட் பண்ண ஃபைனலாக வாங்கினது Poco M3 Pro 5G தான். ஸோ இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி நான் பாக்ஸில் உங்களுக்கு என்ன இருக்குன்னு காமிக்கிறேன். அப்புறமா வந்து நான் ஒரு சின்ன வீடியோ ஷார்ட்ஸும் ஃபோட்டோ ஷார்ட்ஸும் ஒரு சாம்பிளுக்காக உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். ஸோ ஓகே, ஸோ மொபைல் நம்ம கையில் இருக்குது, பார்க்கலாம் இல்லை என்ன இருக்குன்னு. ஸோ ஆல்ரெடி இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஓப்பன் பாக்ஸ் டெலிவரிங்கிறதுனால டெலிவர் பண்ணுற அவங்களே வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டாங்க மொபைல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃப்ளிப்கார்ட் வந்து மோஸ்ட்லி மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் நல்லது தான். ஏன்னா இப்போ ரொம்ப பேர் ஏமாத்துறாங்க. ஸோ மொபைல் செக் பண்ணி பார்த்து வாங்குறது ஒரு நல்ல காரணம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஆக்சுவலாக என்னோடய தம்பியோட ஃப்ரெண்டுக்கு போகிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுறேன். அப்படியே பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ இதில் சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அப்புறம் இவங்க வந்து ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துட்றாங்க, அதுவுமே ஒரு நல்லது தான். இப்போதைக்கு வரவங்க யாருமே கொடுக்குறதில்ல, பட் ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு கேஸ் கொடுத்துட்றாங்க. ஒரு நல்ல கேஸ் வாங்குற வரைக்கும் இதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள மொபைல் தான் இருக்குது. ஸோ மொபைலை நான் ஃபஸ்ட்டு சைடில் வச்சுக்கிட்டு அப்புறமா வேறு ஏதாவது பாக்ஸில் இருக்கா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ அது கீழே இருக்க ஒரு ஷீட்டை ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு இங்கே யூஎஸ்பி டைப் சி, யூஎஸ்பி ஏலேருந்து யூஎஸ்பி சி கேபிள் இருக்குது. ஸோ இதை ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ சைடில் வச்சிட்றேன். அப்புறமா உங்களுக்கு 15 வாட் அடாப்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபோன் இதுக்கு மேலேயும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஒரு நிமிஷம், ஆக்சுவலாக நான் செக் பண்ணிக்கிறேன். எஸ், ஓகே. ஸோ இதில் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்ரி நான் சொன்ன மாதிரி. அப்புறம் உங்களுக்கு 48 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க, 5G மாடம், MediaTek Dimensity 700 ப்ராசஸர். இது ஒரு டீசெண்டான ப்ராசஸர். 6.5 இன்ச் வந்து 90 Hz வந்து ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி 1080p வரைக்கும் இருக்கும். ஸோ நான் வாங்கினது வந்து 6GB மாடல், 128GB. ஓகே, ஸோ வேறு எதுவுமே இதில் இப்போ இல்லை. ஆக்சுவலாக ரேம் வந்து LPDDR4X ரேம். ஸ்டோரேஜ் வந்து 2.2 UFS. டச் சாம்பிளிங் ரேட் வந்து 180 Hz கொடுத்துருக்காங்க. முன்னாடி சப்போர்ட் வந்து ஆக்சுவலாக கிளாஸ் வந்து கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நல்லதான். ஃபிங்கர் பிரிண்ட் அவங்க வந்து உங்களுக்கு சைடில் இருக்கும். ஸோ இந்த சார்ஜர் வந்து 18 வாட்ஸ் சார்ஜர். ஸோ இதுதான் அது. ஸோ இதெல்லாம் நான் கொஞ்சம் சைடில் வச்சிடுறேன். உங்களுக்கு நான் ஃபோனில் என்ன இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபோனை வந்து நம்ம அன்ராப் பண்ணிக்கலாம். இது இது வந்து ஆக்சுவலாக ஏதோ பிளாக் பேர் வந்து ஏதோ பிளாக்னு கொடுத்துருக்காங்க. நான் மற்ற கலர்ஸ் பார்த்தேன், எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஸோ இந்த பிளாக் தான், இது பேர் வந்து பவர் பிளாக்னு போட்டிருக்காங்க பாக்ஸில். ஸோ
இதுதான். இது நல்லா இருக்குது ஆக்சுவலாக. நல்லா கிளாஸியாக இருக்குது. பட் எனக்கு வந்து மற்ற கலர்ஸ் பிடிக்கல. இன்னொன்று ப்ளூ கலரில் ஒன்று இருந்துச்சு. இன்னொன்று எல்லோ கலர்ஸ். ஸோ அது எனக்கு பிடிக்கலங்கிறதுனால நான் ஆக்சுவலாக பிளாக்கே ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ இந்த ஸ்டிக்கர் எடுத்துடலாம். கையில் வச்சுக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பின்னாடி பிளாஸ்டிக் பேக் தான். பட் நீங்கள் கேஸ் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது. ஏன்னா சின்ன சின்ன ஸ்க்ராட்ச்னாலுமே அசிங்கமாக போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாகவே கேஸ் வாங்குறீங்களோ அது நல்லது. ஸோ ஃபோன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பார்த்தீங்கன்னா மேலே வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. இப்போது அது ஒரு நல்லது. எனக்கு பெரிய ஃபோன்ஸ்லலாம் அது வர்றதில்லை. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் இதில் இருக்கும். ஐஆர் பிளாஸ்டரும் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் டிவி, ஏசி அந்த மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இயர் பீஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து வால்யூம், ரைட் சைடில் வால்யூம் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பவர் பட்டன். இதுதான் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டுமே. ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது. அப்புறம் ஸ்பீக்கர்கள் இருக்குது. டைப் சி சார்ஜிங் போட்டு. ஸோ இது வந்து ஸ்டீரியோ மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சவுண்டு. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் தான் இருக்குது. ஸோ நான் அதையும் எஜெக்ட் பண்ணி காமிச்சிடுறேன் குயிக்காக. டெடிகேட்டட் ஸ்லாட்ஸான்னு பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து ஹைப்ரிட் ஸ்லாட் தான். நீங்கள் ஒரு 2 சிம் போட்டுக்கலாம். இல்லைனா ஒரு சிம்மு ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஸோ அது ஒரு ஓகே, தட்ஸ் ஃபைன். மெமரி, இன்டர்னல் மெமரி 128 இருக்கிறதுனால அது பிரச்சனையாக தெரியாது உங்களுக்கு. ஓகே. ஸோ இந்த டிசைன் எப்படின்னு பாருங்கள். ஸோ ப்ரைமரி கேமரா இங்கே ஆக்சுவலாக 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமரா வந்து 48 மெகா பிக்சல். சரி, ஓகே. ஃபோன் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு பூட் பண்ணி காட்டுறேன். சார்ஜ் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே. ஸோ இந்த ஃபோன் வந்து ஆக்சுவலாக கையிலேயும் நல்லா தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னோட ப்ரிஃபரன்ஸு. 13,000க்குள்ளே ஒரு பெஸ்ட்டு ஃபோன்னா நான் இதை தான் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோஸ் எல்லாம் சீக்கிரமாக நான் போடுறேன். தேங்க்யூ கைஸ். ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஆடியோவும் ஃபோனில் இருக்க இன்பில்ட் மைக்ரோஃபோனில் இருந்தால் கேப்சர் ஆகுது.